வணக்கம். இன்னைக்கு வந்து கடலும் கிழவனும் அப்படிங்கிற ஒரு நாவலை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த நாவல் வந்து நோபல் பரிசு பெற்ற நாவல். இதை எழுதியவர் வந்து ஏர்ன்ஸ்ட் ஹெமிங்வே. இந்த நாவலுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்காவில் சாண்டியாகோ அப்படின்னு ஒரு கிழவன் இருப்பார். அவர் வந்து 84 நாள் கடலுக்கு போவார். ஆனால் பெரிய மீனெல்லாம் எதுவும் கிடைக்காது. அவர் கூட ஒரு குட்டி பையன் ட்ராவல் பண்ணி போவான், மீனெல்லாம் பிடிச்சு பழகணும் அப்படிங்கிறக்காக. இவருக்கு எந்த பெரிய மீனுமே கிடைக்காதனால அவங்க அம்மா அப்பா சொல்லிடுவாங்க, நீ வந்து இந்த கிழவனோட போனேன்னா ஒன்றும் நீ மீனெல்லாம் பிடிச்சு பழக முடியாது, அதனால நீ வேற படகுக்கு மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு மனசே இருக்காது, வேற படகுக்கு இந்த போயிடுவானா. ஆனால் அந்த பையனுக்கும் இந்த கிழவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க. சில இன்ட்ரிகேட் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக எழுதியிருப்பார் இந்த ஆத்தர். அப்புறம் வந்து ஊரில் இருக்க அத்தனை வலைஞர்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவன் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதிர்ஷ்டம் இல்லாத கிழவன் அப்படிங்கிற வார்த்தையை பொய்யாக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த கிழவன் வந்து தன்னந்தனியாக தன்னுடைய படகு எடுத்துட்டு ரொம்ப தூரம் கடலில் போயிடுவார். ரொம்ப தூரம் கடலில் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வலிமையான மீன், மார்லின் அப்படிங்கிற மீனை பிடிச்சிருவார். அந்த மார்லினுக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய அந்த போராட்டம், அந்த கடலில் அவர் இருந்தபோது தனக்குள் ஏற்பட்ட அந்த தர்க்கங்கள், அந்த மார்லினை வந்து ஒரு பகைவராக மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் எப்படி ஒரு சகோதரனாக பார்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார் இந்த ஆத்தர். கடைசியில் வந்து அந்த அவ்வளோ பெரிய மீன், தன்னுடைய படகை விட பெரிய மீன், அந்த மீனை வந்து கொன்று தன்னுடைய படகோட பிடிச்சு கட்டிடுவார். அவர் கரைக்கு வந்து சேர்றதுக்கு 2 இரவு 2 பகல் ஆகும். அப்போது அந்த கடலில் வந்து அந்த மார்லின் செத்ததுக்கு அப்புறம் அந்த மார்லின் உடம்புலேருந்து நிறைய ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை மோப்பம் பிடிச்சிட்டு பெரிய பெரிய ஷார்க்ஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஷார்க்ஸ் கூடயும் இந்த கிழவனுக்கும் நடக்கக்கூடிய சண்டைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார். நீங்கள் கண்டிப்பாக இந்த நாவலை படித்து பார்க்கணும். அவ்வளோ பெரிய மீன். கடைசியாக 2 நாள் கழித்து அவர் வந்து கரைக்கு வந்து சேருவார். வந்து சேரும்போது வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும், மற்றது எல்லாம் அந்த கடலில் இருக்க உயிரினங்கள்லாம் சாப்பிட்ரும். இந்த கதை வந்து அதிர்ஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, விடாமுயற்சிக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் மண்டிட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை.